ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி ஊறிடுச்சு. இப்போ இதை வேக வைக்க ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் ஊற வச்ச அரிசியை இதோட போட்டுருங்க. இந்த அரிசியை ஃபுல்லா வேக வைக்க கூடாது, 70 இருந்து 80% வேக வச்சா போதும். இந்த மாதிரி அரிசி வெந்ததும் இதை தனியா வடிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்கின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பூண்டு வதங்கினதும் வெங்காயத்தாளோட அடிப்பகுதியை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும். எல்லாத்தையும் அதிகமா வேக வைக்க கூடாது, கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு செஞ்சுக்கணும். அடுத்தது காய்கறிகளை இதில் சேர்த்துடலாம். முதல்ல கேரட்டு, பீன்ஸ், முட்டைகோசு, அதுக்கப்புறம் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டு இதுலயே இந்த கேப்சிகமையும் சேர்த்துக்கோங்க. சும்மா 1 நிமிஷம் வேக விட்டா போதும். இந்த காயெல்லாம் ரொம்ப வேக கூடாது, ஹாஃப் குக்டா இருந்தாலே போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் கலந்ததும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். நல்லா கலந்துட்டு இப்ப இந்த வேக வச்சு வடிச்சு வச்ச சாதத்தை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜென்டலா மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சாதம் உடஞ்சிரும். கலந்தப்புறம் பொடியா நறுக்குன வெங்காயத்தால இதோட சேர்த்துடலாம். கடைசியா 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லைன்னா விட்டுறலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இல்லை சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.